ஆர்டிகல் 245 வேற, 246ங்கிறது வேற. 245 பாத்தீங்கன்னா டெரிட்டரி பத்தி பேசுது. இந்த சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட் சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா அந்த சட்டம் எங்க செல்லும்னு கேக்குறாங்க. இந்தியா ஃபுல்லும் இந்த சட்டம் சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டால சொல்ல முடியும் இல்லையா? ஜம்மு காஷ்மீருக்கு இல்ல இந்த நார்த் இந்தியாவுக்கு மட்டும் சொல்லும், இல்ல வந்து இந்த சிஸ்டர் ஸ்டேட்ஸ் சொல்ற சவுத் ஈஸ்ட் இந்தியாவுக்கு வந்து சாரி நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த சிஆர்பிசி, சிபிசி, ஐபிசி எல்லாம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 1ல பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் ஆனது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செல்லாது, அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துக்குமே செல்லும்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த ட்ரைபல் ஏரியாஸ்க்கு செல்லாது, நாகாலாந்துக்கு செல்லாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எங்க செல்லும் எங்க செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றதா யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் பார்லிமெண்ட் தான் ஏற்றோம். கரெக்ட். ஆர்டிகல் 246 மூலியமாவும் 7th ஸ்கெடியூல் மூலியமாவும் யூனியன் லிஸ்ட்ல கூடிய விஷயத்த பார்லிமெண்ட் தான் சட்டமா கொண்டு வரும். அந்த விஷயம் எங்க செல்லும் எங்க செல்லாதுன்னு சொல்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குல்ல, அதுதான் ஆர்டிகல் 245 சொல்லியிருப்பாங்க. டெரிட்டரி பேசிஸ்ல சொல்றது ஆர்டிகல் 245, சப்ஜெக்ட் பேசிஸ்ல சொல்றது ஆர்டிகல் 246, அப்புறம் 7th ஸ்கெடியூல்.